3 நம்பர் வச்சிருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தேவை கிடைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. 12 வயசு பையனோட என்ன பேசி சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போச்சு. இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து உலா வந்துகிட்டே இருந்தது. அந்த பொண்ணு வந்து கேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சாங்க. என் பொண்ணுகிட்ட கேட்டேன், 25-26 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமலே இருந்தா என்னம்மா அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒரு ராஜா ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துகிட்டு இருப்பான், வருவான் அப்படின்ற மாதிரி. நீ ஏன்ப்பா கவலைப்படுற, நடக்கும் அப்படின்னு நவீன் கிட்ட பேசுறதுக்காக ஒரு தனி நம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இன்னொரு சிம் கார்டு வந்து எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. மூணாவதா இருக்கக்கூடிய ஒண்ணு தான் அவங்களுடைய கிஃப்டா கேட்டிருப்பாரு போல சார். அப்ப நகை நெட்டெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அது இவங்க இலவசமா கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் இது வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை வந்து நடந்து போனா ஒரு மாதிரி காலெல்லாம் வலிக்கும், நைட் வந்து உங்க பொண்ணு தான் காலை அமுக்கி விட வேண்டியிருக்கும், அதனால வந்து ஒரு கார்வை கேவலமா இல்லை இதெல்லாம் சொல்றது. சின்ன பையன் கிட்ட போய் ரிதன்யா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. யூஸ்வலி உங்களுக்கு வந்து 2 வகையான ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல இந்த சின்ன பையன்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, ரொம்ப ஒன்றையும் வந்து நீங்க எல்லாரும் அப்படியே பேசுற மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் எதுவும் பேசணும். எல்லாத்தையுமே கேவலமான கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் கேவலமா தான் தெரியும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வர வாங்கி அதுவும் சொல்றாங்க. அதுதான், ஏன்னா நீ வந்து இவன் சொல்ல போறதுக்கு எப்படி போய் அது போய் சேரும்ன்றது தெரியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல தோன்றதுலாம் என்ன தெரியுமா, ரிதன்யா கேஸ் ஒரு 5% கூட கிடையாது. உண்மையிலே இன்னைக்கு உலகத்துல காய்ச்சல அனுபவிக்கக்கூடிய பெண்கள் மத்தியில நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூகம் மற்றும் பெண்கள் நல செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார், திருப்பூர் ரிதன்யா வழக்கு தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோலாம் கேட்கும்போது கண் கலங்காதவர்களே இருக்க மாட்டாங்க. நிச்சயமா அதை சொல்லியாகும். இந்த வழக்குல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றதே பலருடைய கேள்வியா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ரிதன்யா கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டு இருக்கோம். ஜூன் மாதம் நடந்த அந்த மரணம் அது தொடர்ந்து நிறைய பேரோட விஷயத்தை இது பண்ணுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னமும் வந்து வன்கொடுமை பிரச்சனைகள் இருக்கு, வரதட்சணை பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள கூட பாலியல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை உடைச்சது வந்து ரிதன்யாவோட கேஸ் தான். ஆனா ஒவ்வொரு நாள் போக போக நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணை பத்தி வர ஆரம்பிச்சது. என்ன சொல்ற, ஏன் 3 சிம் கார்டு வச்சிருந்தாங்க, மொபைல் ஃபோன் நம்பர் 3 நம்பர் வச்சிருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தேவை கிடைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. 12 வயசு பையனோட என்ன பேசி சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போச்சு. இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து உலா வந்துகிட்டே இருந்தது. அந்த பொண்ணு வந்து கேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயம் இங்க தெளிவுபடுத்த வேண்டியதும் இருக்கு. நிறைய புதுசான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா ரிதன்யான்ற ஒரு திருப்பூர்ல வாழ்ந்த ஒரு பொண்ணோட கேரக்டர் முதல்ல நமக்கு தெரியணும், அந்த பொண்ணு யாருன்றது முதல்ல தெரியணும். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கிரியேட்டிவ் டிசைன் சொல்லுவாங்க, இந்த ஃபேஷன் சார்ந்து படிச்சு இது பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் செய்யறது, இந்த ஆரி ஒர்க்குலாம் சொல்லி கொடுக்கறது, பிளவுஸ் மாதிரி பண்றது, கொஞ்சம் இதுவா பண்றது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரனரா இருக்கணும்ன்றது அந்த பொண்ணோட மிகப்பெரிய ஆசையும் கூடயா. இன்னும் சொல்ல போனா அந்த அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என் பொண்ணுகிட்ட கேட்டேன், 25-26 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமலே இருந்தா என்னம்மா அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒரு ராஜா ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துகிட்டு இருப்பான், வருவான் அப்படின்ற மாதிரி. நீ ஏன்ப்பா கவலைப்படுற, நடக்கும் அப்படி. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு அது பொண்ணு. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கு. அதில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்களாம், சரியாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்களாம், ஃபீஸே இல்லாமல் படிக்கிறவங்களும் இருப்பாங்களாம். அவங்களோட பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து, அடுத்தவங்க குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அந்த பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுமா. ஸோ அது மாதிரி வந்து இந்த கிரியேஷன்ஸ்ன்னு சொல்கிற அந்த 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 இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நான் ஒரு 2000-3000 ரூபா கட்டி தான் வந்திருப்பாங்க போல. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருந்தது. அவங்க அப்பா வந்து இந்த குடிக்கிறவர், அந்த அவங்களோட கணவரோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. பையன் ஒருத்தர் வந்திருக்கான், அந்த பையனுக்கு வந்து ஏதோ விஷம் குடிச்சிருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு டைம் வந்து மருந்து ஏதோ குடிச்சிருக்கான். மருந்து குடிச்ச அந்த பையனை மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கான மொத்த செலவுமே பார்த்துக்கிட்டது ரிதன்யா தான்.
ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா வந்து ஷீ இஸ் நாட் ஒன்லி கேர், அது நாட் லைக் அ செல்ஃபிஷ் பர்சன். ஷி ஆல்வேஸ் கேர் அபவுட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரையுமே தன்னுடைய தங்கச்சியா, அக்காவா, அண்ணனா, அப்பாவா எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா தான் ரித்தன்யா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொச்சப்படுத்துறதும் பேசுறதும் நிறைய வீடியோக்கள்ல பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வலிக்குது. ரெண்டாவது தெளிவா இப்ப நீங்க பாருங்க, எல்லாருமே என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு யாராவது ஒருத்தரோட கனெக்ஷன் இருந்ததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா இப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவு ஓப்பனா பிராங்கா இருக்கிற பொண்ணு எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பொண்ணு ஒன்னையும் வந்து எதையுமே சொல்லாம சூசைட் பண்ணிக்கல, அல்லது வெறும் எழுதி வச்சுட்டு நடக்கல, தெளிவா வாய்ஸ் நோட்ல என்ன நடந்ததுன்றத சொல்லிட்டு பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்து ஒரு லவர் இருந்திருந்தா கூட தன்னுடைய தாய் தந்தையினர் மாதிரியும் சேர்த்துதான் அது குற்றம் சொல்லியிருக்கும். ஸோ அது நீங்க வெளிப்படையா தெரியும். நீங்க இந்த சுஜித்தோட மேட்டர்ல பார்க்கும்போதே நம்ம அந்த வீடியோ ஆடியோ பதிவுல நம்ப முடியலன்றத வெளிப்படையா எப்படி சொல்றோமோ, அதே மாதிரி ரித்தன்யாவோட ஆடியோ பதிவுகள்ல இருக்கக்கூடிய உண்மைத்துவம் நமக்கு நல்லாவே தெரியுது 100%. தெளிவா அந்த பொண்ணு அனுபவிக்கக்கூடிய ப்ரெஷர் அது வந்து உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் வந்து எந்த அளவுக்கு அனுபவிக்குதுன்றதான் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இந்த ரித்தன்யாவோட கேஸ் மூலியமா எத்தனை குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, அவர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் கொண்டு வர போறோன்றதால தான் நாமளே பேசுறோன்றத புரிஞ்சுக்கிற பேசிக் அடிப்படை அறிவு கூட பல பேர்கிட்ட இல்லைன்றதான் வருத்தத்தை கொடுக்குது. ஒன்றும் இல்லை, அவங்க சொல்றாங்க 3 நம்பர் எதுக்கு அப்படின்றாங்க. என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. 3 சிம் கார்டு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இல்ல, அது எப்படி வந்து இப்ப எல்லாருக்கிட்டயுமே மொபைல் போன் இருக்கு, எல்லா மொபைல் போனுமே இன்னைக்கு டியூவல் சிம் கார்டுல தான் வருது இல்லையா? 2 சிம் கார்டுல ஒரு சிம் கார்டு தான் யூஸ் பண்ற யாராவது ஒருத்தவங்க இருக்கான்னு காட்டுங்க பார்ப்போம். இல்ல, அந்த போன்ல இருக்கக்கூடிய 2 சிம் கார்டையும் யூஸ் பண்றாங்க. அந்த போன்ல வெதர் கால் வருதோ இல்லையோ ஒரு சிம் கார்டு போட்டு வச்சிருக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு. 3வது அந்த போன் வச்சு சிம் கார்டு வச்சிருக்கிறத நீ சொல்ற ஓகே, ஆனா அது எதற்குன்னு தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிம் கார்டு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா வாங்கியிருக்கு. இந்த அந்த மாப்பிள்ளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமா கவின் கிட்ட பேசுறதுக்காக ஒரு தனி நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இன்னொரு சிம் கார்டு வந்து எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. 3வதா இருக்கக்கூடிய ஒண்ணு தான் அவங்களுடைய ஆபீஸ் ஒர்க்குக்காக பிசினஸ் சார்ந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணக்கூடிய விஷயங்கள் சார்ந்து இருக்கிறதுக்காக, அதாவது ஃபேமிலியும் பிசினஸையும் ஒரு கனெக்டட்ல இருக்கக்கூடாது, தவறான அப்ரோச்சஸ் வரக்கூடாது. ஒரு நல்ல இன்னும் சொல்ல போனா ரொம்ப சரியான விஷயத்த பண்ணிருக்காங்க. சரியான விஷயத்த பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் தைரியம் கிடையாது, சரியான விஷயம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து அதாவது பிசினஸோட இருக்கணும். யார் யாரெல்லாம் பிசினஸை தாண்டி தனக்குள்ள ஒரு கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பர்சனல் நம்பரை பிசினஸ்க்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. பிசினஸோட இருந்துட்டோம், அதுக்கு மேல கிடையாது. அந்த டைமிங், அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ், அந்த வேலை அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல உனக்கும் எனக்கும் இல்லை, நீ பணம் கொடுக்குற, நான் உனக்கு பிசினஸ் பண்றேன், முடிஞ்சு போச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன். அப்ப இதை போய் நீங்க வந்து ஒரு மாதிரி கொண்டு போறதுன்றது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது இங்க விஷயம் இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த வரதட்சணை பத்தி நம்ம எல்லாருமே செய்திகள்ல பேசிட்டு இருந்தது. இப்ப அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து மறுக்கப்பட்டிருக்குன்ற பட்சத்துலனா எப்படின்னு சொல்லணும்னா, இவங்க நேரடியா இது வரைக்கும் இவங்க கிட்ட இதை கேட்கல. இல்ல சார், எந்த குடும்பத்துல நேரடியா கேட்டிருக்காங்க? அதுதான் நாம பேச வேண்டியது இருக்கு. இப்ப இது இப்படிதான் காட்டுறாங்க. அவங்களோட ஆப்போசிட் சைட்ல இருந்து நாங்க வரதட்சணை கேட்டு இது பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனே புரோக்கர் தான். இந்த புரோக்கர் 2 வகையில இருக்காங்க. ஒன்னு பணம் கொடுத்து வர வெளியில இருந்து புரோக்கர், 2வது புரோக்கர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் இல்லையா? இது யதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க டைரக்டா சொல்லாம இவங்க மூலியமா சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க, அவங்க எதுவும் எதிர்பார்க்கல, உன் சக்திக்கு எவ்வளவு இருக்கோ அதுல நீ உன் பொண்ணுக்கு பண்றதை பண்ணணும்ல, அதுவே 500 சவரன் கொண்டு வந்துருவாங்க இல்லையா? அப்ப சரி ஓகே, இருந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கல, கேட்கலன்னு சொன்ன மாதிரி இவங்களா 300 சவரன் போடுற மாதிரி சொன்ன மாதிரியும் மிச்சம் 200 சவரன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற மாதிரி வச்சு அவங்களன்னு வச்சுக்கு போவோம். நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். கார் யாரு கேட்டா 64 லட்சம் ரூபாய் கார் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும். 64 66 லட்சம் ரூபாய் கார் நினைச்சிருந்தா 4 கார் வாங்கலாம் அந்த பட்ஜெட்ல இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய கார்லயே நீங்க 4 கார் வாங்க முடியும் இல்லையா? இருக்குதுலயே ஹை ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காரா இருந்தாலும் 2 கார் வாங்க முடியும். ஒன்னு வந்து ரித்தன்யா பயன்படுத்திருக்கலாம், இன்னொன்னு கவின் பயன்படுத்திருக்கலாம். இவங்களுக்காக தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த கார்ல கூட இந்த கலர் தான் வேணும், இந்த மாடல் தான் வேணும், இதுதான் வேணும்ன்றத மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை டிசைட் பண்ணது. 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எடுக்கணும்ன்றத டிசைட் பண்ணாங்கன்னா அப்ப அதுக்கு பேர் வரதட்சணை இல்லாம வேற என்னது? கிஃப்டா கேட்டிருப்பாரு போல சார். அப்ப நகை நெட்டெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அது இவங்க இலவசமா கொடுத்திருப்பாங்க. இப்படிதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும்
இது வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை வந்து நடந்து போனா ஒரு மாதிரி காலெல்லாம் வலிக்கும், நைட் வந்து உங்க பொண்ணு தான் காலை அமுக்கி விட வேண்டியது இருக்கும், அதனால வந்து ஒரு கார் வாங்கி. கேவலமா இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் பண்றதுக்கும். உன் உழைப்பால சம்பாதிச்சு உன்னால ஒரு விஷயத்த பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை ராணி மாதிரி வாழ வைக்கிறது தான் ஆம்பளத்தனன்றது. இதை புரிஞ்சுக்க தெரியாத வாழ்க்கையை பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னவோ பையனை பெத்து போட்டா நீங்க தான் பெரிய ஆள் மாதிரியும், பொம்பளை வீட்டுல இருந்து வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணாதான் அவங்க பெரிய ஆள் மாதிரியும் காட்டுற முதல் கலாச்சாரமே ரொம்ப கேவலமான கலாச்சாரம். அதே மாதிரி அந்த சைடுல எதிர்ப்பு கலாச்சாரம் கலாச்சாரம் இன்னுமே மாறவே, இன்னமும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. நான் என்ன செய்யறேன், நீ என்ன செய்யற, பக்கத்து வீட்டுல இருக்க என்ன செய்யற, அதை விட நான் என்ன அதிகமா செய்ய போறேன். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கா. அவ்வளவு ஆடம்பரத்துல ஒரு திருமணத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க? நான் 10 லட்சத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாலே பெரிய பெரிய ஆடம்பரம்னு சொல்லுவேன். நீ 10 லட்சம் எல்லாம் பண்ண முடியாது, நான் அதையே பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லுவேன். 10 லட்சம் ரூபாய்க்கு நீ கடன் வாங்கியிருப்ப, நான் இன்னும் 20 லட்சம் ரூபாய் நீ கடன் அடைக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா கடன் தான் இருக்கும். வாழ்க்கை எங்க இருக்கும்? ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து 4 பேர் உண்மையா மனசார இருக்கிறவன், நீ ஒரு சின்ன சந்தில வச்சு தாலி கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு தாலி கட்டினாலும் சரி, வாழ்த்திட்டு போவான். நீ தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார் இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட போய் ரிதன்யா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. யூஸ்வலி உங்களுக்கு வந்து 2 வகையான ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நான் வந்து ஒருத்தரை பத்தி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க இதெல்லாம் பண்றாங்க, இதை வந்து நான் வந்து உடைக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க மூஞ்சில கரிய பூசணும்னு நினைக்கிறேன், இல்லை இவங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. கரெக்டா? எதுனே புரியாதவங்க கிட்ட சொல்லும் போது தன்னுடைய ஃபீலிங்ஸை மட்டும் ஷேர் பண்ணி தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சுப்பாங்க. அது செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி. அந்த செவுத்துக்கிட்ட பேசுறதுக்கு பதில் ஒரு உயிர்கிட்ட பேசினா உண்மையிலேயே மனசுல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆகா, நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் கூட்டிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பையன் கிட்ட அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, ரொம்ப ஒன்னியும் வந்து நீங்க எல்லாரும் அப்படியே பேசுற மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் எதுவும் பேசல, தவறான விஷயங்கள்லாம் எதுவும் பேசல. இந்த மாதிரி ரொம்ப பேசினா கூட என்ன தப்புன்ற, ஏன்னா புள்ள மாதிரி வளர்த்திருக்காங்களே சார். தாராளமா இருக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை, அவ்வளவுதான் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாத்தையுமே கேவலமான கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் கேவலமா தான் தெரியும். நீங்க நீங்க அதாவது இது எப்படி சொல்லணும்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க சரியான பாசிட்டிவா வீட்டை எல்லாத்தையும் சரியா பார்த்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய அம்மாவிற்கும் மனைவிக்கும் மகளுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா நம்ம பேசுறதுலாம் பாசிட்டிவா தெரியும். மற்றவங்களுக்கு இது நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் நெகட்டிவா தான் தெரியும். அப்ப எல்லாம் கமெண்ட்ல பாசிட்டிவா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி கமெண்ட்ல பாசிட்டிவா போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐடியே ஃபேக் ஐடி தான். அது மேலா ஃபீமேலான்னு தெரியாது. இன்னைக்கு முக்காவாசி யூடியூப ரொம்ப நல்லபடியா வளர்ந்து வர வேண்டிய பல யூடியூப் சேனல்ஸை சரியா வளர விடாம பண்ணதே இந்த ஃபேக் இதுதான். நீங்க சரியான கண்டென்ட் ஆதரிச்சீங்கன்னா ஏன் தவறான கண்டென்ட் இவ்வளவு வந்து உலா வரப்போம்? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் பார்த்துட்டு போகணும், உன் போன உன் பையனும் பாப்பாப்பா, உன் பொண்ணும் பாப்பாப்பா, நீ என்ன ஆபாசமான வார்த்தைகளை பேசுறதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி என்கேஜ் ஆனியோ அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உன் பையனுக்கு அப்படியே காட்டும். நீ 25 வயசுக்கு அப்புறமா கத்துக்கிட்ட அடல்ட் வாழ்க்கைய அவன் 7 வயசுல கத்துக்கிறான். அதனாலதான் உன் கண்ணில் 12 வயசு பையன்கிட்ட பேசுறது தப்பா தெரியுது. அதனாலதான் தப்பா தெரியுது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு இடம். அதுவும் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து ரொம்ப அடிப்பாரு மாமா, இப்படி பண்ணுவாரு, கடிப்பாரு, ரொம்ப இதுவா இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும் அப்படின்றத அது ஒரு பெண் சொல்லுது. அவ்வளோதான். அதுல ஒரு பெரிய தவறுகள்லாம் கிடையாது. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வர வாங்கி அதுவும் சொல்றாங்க. அதுதான், ஏன்னா நீ வந்து இவன் சொல்ல போறதுக்கு எப்படி போய் அது போய் சேரும்ன்றது தெரியாது. ஏன்னா இந்த பொண்ணு வாழக்கூடாது, இது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி தான் எப்படி வேணாலும் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க நம்மளோட வாழ்க்கைக்காக நல்லா நம்ம இருப்போம்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு அந்த சந்தோஷத்தை நோக்கி போகுது. கடைசியா கூட அந்த பொண்ணு வந்து கடைசி நேரத்துல தான் ரிவீல் பண்ணிட்டு போகுது அந்த விஷயத்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன ஆனாலும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச பொண்ணு தான் தனியை மாச்சிக்குது. தனக்கு எதுவும் ஆரம்பிச்சுன்றது வெளில தெரிஞ்சா பிரச்சனை நினைக்கிறதா அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷரைஸ்டுன்றது ஒன்று இருக்கும். அப்ப நான் என்னைய பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல தோன்றதுலாம் என்ன தெரியுமா, ரிதன்யா கேஸ் ஒரு 5% கூட கிடையாது. உண்மையிலேயே இன்னைக்கு உலகத்துல காய்ச்சலை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் மத்தியில நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த விஷயத்துலயுமே எதுலையுமே சேஃப்டின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பெண்களா இருந்துகிட்டு கிடைக்கிற இந்த ஆயுதத்தை தவறா பயன்படுத்தினாலும் இருக்குது ரொம்ப கேவலம். அது ரெண்டுத்தையுமே சரியா ஈக்குவலைஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது உடைக்கணும். இந்த பையனோட கிட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ற விஷயத்த இன்னைக்கு அவன் ரிவீல் பண்றான். அவன் ஏன் ரிவீல் பண்றான்,
அக்கா மேல இவ்வளவு கொடூரமான விஷயங்களும் தாக்குதல் நடத்தும் போது அது எப்படி சரி பண்ணணுன்றதுக்காக ரிவீல் பண்றோம். அப்ப நாம அதை எடுத்துக்கணும். ஒரு பெண்ணா இந்த சொசைட்டில எவ்வளவு தடல்கள் இருக்கு, ஒரு இண்டிபெண்டா இருக்க முடியுதா இன்னைக்கு அப்படின்றது ஒரு கேள்வியை கொண்டு வரணும். நீ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட வெளியில போன ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்குமே பிரச்சனையாவே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சொசைட்டியை நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க அப்ராட்ல நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு என்ன வேணாலும் சுதந்திரமாக எந்த மனிதர் சொன்னாலும் யாரையுமே தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு கூட மனிதர்கள் கிடையாது. இங்க சின்னதா கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் தவறான எண்ணங்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒரு பெண்ணின் வாழ்க்கை போயிடுச்சுன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை எப்படி அதே பயன்படுத்தி இதற்கப்புறமா இந்த மாதிரி யாருக்கும் நடக்கூடாதுன்றதை பார்க்கறது தான் சமூகமாக இருக்க முடியும். அதுதான் அறிவார்ந்த சமூகமாக இருக்க முடியும். நிச்சயமா சார். இந்த திருப்பூர் ருதன்யா வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றிமா. Taste Daily. Taste the Daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.